பிடி ரெட் டிராகன் ஸ்லீப்பர் வண்டி. வணக்கம். வணக்கம். ஹோட்டல் எப்படின்னா இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. நானும் சாப்பிட்டேன். 2 டபுள் டிரைவராக தான் நம்ம ஓட்டணும். பார்த்தீங்கன்னா 2 வண்டி இருக்கு, ஆப்போசிட் இருக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. வண்டி இந்த பக்கம் சிறப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருக்கோம். எல்லாமே அந்த பக்கம் போயிடுவாங்க. உங்களுக்கு வீடு தேடி வர ஒரு வண்டி இதுதான். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? பஸ் ஸ்டாண்டு ஏறுறாங்க பாருங்க. லொகேஷன் ஆர்னி TN97 ஆர்னி சில்க் அண்ட் ரைஸ் சிட்டியான ஆர்னி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வேலூர் ரோடு பிரேக் நிப்பாட்டி இருக்காங்க போலூர்கிட்ட. அந்த ஹோட்டல் இருக்குங்க. போலூர் பைபாஸு சாப்பிட்டு டியூட்டி மாற்றிருக்காங்க. ஃபைனலி ரீச் திருவண்ணாமலை. கிரிவல பாதை திருவண்ணாமலை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ திருச்சி வந்துட்டோம். பாருங்க பிஆர்பி டீ பிரேக்கு இங்கே தாண்டி ஒரு தூக்கம் போட்டு இருந்து பார்த்தா வெடிச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. டெய்லி ரீச் திருச்செந்தூர். அந்த வண்டி ஏதோ இருக்கு. வந்து வண்டியோட இன்டீரியரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்லீப்பர் கோச்சு. சீட்லாம் கிடையாது, ஃபுல் ஸ்லீப்பர் தான். லாஸ்ட் எமர்ஜென்சி டோரு எல்லாமே சுத்தமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வண்டி. எல்லா சார்ஜ் போட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சிசிடிவியுமே இருக்குது. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்காகவே நான் வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம போட்டிருந்தோம் போர்டிங் பாயிண்ட்லாம் வந்து சரியாக தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நான் உங்களுக்காகவே வண்டியில் வந்திருக்கேன். நான் உங்களுக்காகவே வண்டி வந்து ஓட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்ததில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் வந்து நம்ம டைமுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். எல்லா போர்டிங் பாயிண்ட்டும் நானே ரீச் பண்ணி பார்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் 4:30 மணிக்கு எடுத்துகிட்டோம். நாங்கள் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து புத்தூர் வந்து பைபாஸில் நம்ம பாயிண்ட் கொடுத்தோம். அங்கேயும் 2-3 சீட் ஏறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகரியில் வந்து நம்மளுக்கு அங்கேயும் பாயிண்ட் கொடுத்தோம். அங்கேயும் 3 சீட் ஏறினாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நேராக வந்து திருத்தணிக்கு வந்துட்டோம். திருத்தணி வந்து பாயிண்ட்டு அங்கேயும் கொடுத்துட்டோம். அங்கேயும் கொடுத்துட்டு நேராக வந்து நம்ம ஷெட்டு பார்த்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஷெட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அங்கேயும் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அங்கேயும் பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நேராக எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்லேயும் நம்ம அங்கேயும் 2 சீட் ஏறினாப்புல பஸ் ஸ்டாண்ட்லேயே கொடுத்துட்டோம். இதிலே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு பைபாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீட்டு வந்து நம்ம திருப்பதியில் வந்து ட்ராப் பண்ணிட்டு திருப்பி ஒரு சீட் நம்ம ஏற்றணும் அவங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடில் வந்து ஆர்னி பாயிண்ட் வந்து 4 ரோடு சொல்லுவாங்க. 4 ரோடு பைபாஸில் வந்து தான் நம்ம அந்த இது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஒரு சீட் ஏறினாப்புல. அங்கேயே இருந்தப்பறம் நேராக நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போலூர் வந்து அந்த பைபாஸில் வந்து நின்றுருந்தாங்க. அங்கேயும் பாயிண்ட் இருக்குது, போலூரும் பாயிண்ட் இருக்குங்க. அதையும் யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் ஹோட்டலில் போடுறாங்க. அங்கேயும் வந்து என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டைம் கொடுக்குறாங்க. அந்த 1/2 hour டைம் கொடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஹோட்டல் எப்படின்னா இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. நானும் சாப்பிட்டேன். அதெல்லாம் நல்லா இருந்தது. வெஜ்ஜு எல்லாமே கோயிலுக்கு போகிறதுனால வெஜ்ஜு ஹோட்டல் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் கோயிலுக்கு போகிறதுனால நம்ம இதுவாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வெஜ்ஜு ஹோட்டலாக பார்த்து தான் நிப்பாட்டினோம். அதனால் வந்து அங்கே வந்து 1/2 hour டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம திருவண்ணாமலை வந்து பழைய பஸ் ஸ்டாண்டும் புது பஸ் ஸ்டாண்டும் 2மே கவர் பண்ணி உள்ளே போயிட்டு தான் வெளியே வருது வண்டி. திருவண்ணாமலை வந்து பைபாஸ் போல் உள்ள பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகுது. அதனால் வந்து அதையும் கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் பைபாஸ் வருதானால கேள்வி எல்லாம்
நம்மளுக்கு வந்து இதிலே கொடுத்துட்றாங்க. உள்ளே வந்து தான் நாங்கள் அவுட் ஆகிறோம். அதனால் வந்து இது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து சமயபுரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபாஸில் எங்கே 2-3 ஸ்டாப்பிங் கேட்குறாலும் அங்கே நாங்கள் இறங்கிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து மதுரை வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கே தான் வண்டி போகுது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேயே போய்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறோம். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் அழகாக போயிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் நைட் ஆகிடுது. மிட் நைட் ஆனதால ஒரு டீ ஸ்டாலில் போட்டு ஒரு காஃபி ஷாப்பு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அங்கே எல்லாருக்கும் யூரின் என்னென்ன எல்லாமே வந்து நம்ம இது பண்ணி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேராக திருநெல்வேலி பைபாஸில் நம்ம வந்து 2 சீட் இறங்கிச்சு. அங்கேயும் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இறங்கிட்டு நேராக திருச்செந்தூருக்கெல்லாம் வந்து ஒரு 7:15 வந்து திருச்செந்தூர் வந்துச்சு வண்டி. அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசஞ்சரை வாழ்த்துட்டு போனாங்க. ஐ சொன்னாங்க, பை சொன்னாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. நல்லா ரன்னிங் பண்ணோம். 2 டபுள் டிரைவராக தான் நம்ம ஓட்டினோம். நாங்கள் சிங்கிளாக ஓட்டல, டபுளாக ஓட்டோம் நாங்கள். அதனால் எந்த டென்ஷன் இல்லாமல் தான் உள்ளே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து இதில் எடுத்து திருப்பதியில் எடுத்து மதுரை வரைக்கும், மதுரையில் வந்து இன்னொரு டிரைவர் ஓட்டியாச்சு. டபுள் டிரைவர் தான் நம்ம ஓட்டியிருக்கோம். அதனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கிங்கில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டு ஈவினிங் தான் நம்ம 6 மணி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் எல்லாமே டென்ஷன் இல்லாமல் சாப்பிட்டு படுத்துட்டு ரிலாக்ஸாக தான் நான் வண்டி எடுப்பேன். அதனால் வந்து எந்த டென்ஷனும் இல்லை. என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டிக்கு நான் ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க. 2 வண்டி இருக்குது, ஆப்போசிட்டுக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக இருங்க. உள்ளே வந்து இட்லிலாம் காமிப்பாங்க, அதெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம்ண்ணா, இந்த வாலாஜா, ஆற்காடு, ஆரணி, போலூரில் இருக்கவங்களாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு நம்பர் சொல்லிவிடுங்கண்ணா. நாங்கள் அதுதான் சொல்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகலை, ஆர்னியில் ஃபுல்லாக ரீச் ஆகலை. அந்த ஆர்னியில் ரீச் ஆகாததுனால உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்கிறது அதுதான். ஆர்னி கம்பல்சரி பாயிண்ட் இருக்குங்க. ஆர்னியில் வந்து நிறைய பேர் வந்து தெரில. அது நல்லா வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ரீச் பண்ணுங்கள். நல்லா ஆர்னியில் இது பாயிண்ட் இருக்குது. ஆற்காடில் இருக்குது, போலூரில் இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது. இந்த வண்டி வந்து லைனில் வந்து எந்த ஆம்னி பஸ்ஸும் அந்தளவுக்கு உங்களுக்கு வரல. நம்ம வண்டி இந்த பக்கம் சிறப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருக்கோம். எல்லாமே அந்த பக்கம் போயிடுவாங்க. உங்களுக்கு வீடு தேடி வர ஒரு வண்டி இதுதான். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்துட்டு போட்டிங்கன்னா திருப்பி ஈவினிங் இதில் எட்டனில் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு பீச்சு இது பண்ணிட்டு ஃப்ரீயாக போகலாம். சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் இதில் ஏறினீங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி என்ஜாய் பண்ணலாம். புக்கிங் நம்பர் கொஞ்சம் சொல்கிறீங்களாண்ணா? 9500625060. இந்த நம்பர் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு எல்லா தகவலும் அவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க ஆஃபீஸில். எங்கே நிற்கணும் எல்லாமே. ஆமாம், சோழிங்கர் ஆஃபீஸ் நம்பரு. உங்களுக்கு தெளிவாக கமெண்டில் வந்து நான் விசிட்டிங் கார்டு வச்சே போடுறேன். அதை நீங்கள் பார்த்து அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. எந்த வண்டியில் எந்த போர்டிங் பாயிண்ட் இருந்தாலும் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது திருத்தணி டு பெங்களூர் போகிற வண்டிக்கு இதே நம்பர் தான். ஆமாம், இதே நம்பர் தான். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ நான் அதை போட்டுடுறேன். ஏன்னா அது சித்தூர் வழியாக வந்து பொண்ணை சித்தூர் எல்லாம் போகுது. நம்ம ரெகுலராக வந்து அது போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ ஆப்ரேட் பண்ண புது சர்வீஸ். அது வந்து நம்ம ரெகுலராக வந்து அது வந்து அப்பத்துலேருந்தே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் போட்டு இது பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட்டு கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து நிறைய ஆந்திராவில் எல்லாமே நல்லா, சித்தூரில், பொன்னையில் எல்லாமே நிறைய பேர் நல்லா ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்க வண்டி. அது வந்து மறுபடி இருந்தாலும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம அதை சந்திப்போம், பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களுமே லைன் வண்டிலேருந்து ஆம்னி பஸ் ஓட்டிடுறீங்க. அது எப்படி இருக்கு? ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. சரி, நம்ம கமெண்டில் சொல்லிட்டு இருந்தோம், இதை வந்து நம்ம வீடியோவை போகிறதில்ல, நம்ம டிரைவிங் பண்ணிட்டு தான் நம்ம போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் வந்துருக்கேன். யாருக்காக வரல, உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே வரல, உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். நாங்கள் வந்து கிட்ட இருந்து நான் எந்தெந்த டைமில் மிட் நைட்டில் எங்கெங்கே போடுறாங்க, எங்கெங்கே வராங்க எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லணும். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணுன்றது தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சோழிங்கர்லேருந்து நம்ம வந்து திருச்செந்தூர் போக போகிறோம். பிபி பாரதி ட்ராவல்ஸ். நீங்கள் போனோன்னா வந்து நான் சொல்ல நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். 9500625060. இந்த நம்பர் வந்து திருத்தணி டு பெங்களூர் போனோம்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். திருப்பதி டு திருச்செந்தூர் போகிற பஸ்னால் நம்ம சோழிங்கர்லேருந்து திருச்செந்தூர் போக போகிறோம்.
சரியான கூட்டம். எழுதோ பகச்சோ ஒன்றும் பண்ண முடியாது. பிடி ரெட் டிராகன் BS6 வண்டி, லைலாண்ட் BS6 வீரா கோச்சில் பாடி கட்டின வண்டி, ஸ்லீப்பர் வண்டி. ரெண்டு வண்டி ஆப்போசிட் ஓடும். ஒரு நாளைக்கு இந்த வண்டி வரும், ஒரு நாளைக்கு இன்னொரு வண்டி வரும். நம்ம ட்ராவல் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா TN73 AK 6262. பஸ்ஸோட இன்டீரியரு பேசஞ்சர் எல்லாருக்குமே வந்து வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். சீட்டில் இருக்க USB போட்டு சார்ஜ் போடுவோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுற ஆப்ஷன் இருக்குது. லைட்டு ஹைட் பை தான். எனக்கு நல்லா கால் வைக்கிறதுக்கு நல்ல கேப்பாக இருக்குது. சார்ஜ் போட்டு ஃபோனை வைக்கங்க ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். AC வென்டிலேட்டரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கரை மலை போய்ட்டுருக்கோம். சோலையாலேருந்து வாலாஜா ரோடு.